பண்ணுங்க களியா போட மாட்டீங்களா? வேகாத களி இப்படி வதக்கன்னு ஒட்டிக்கிட்டு வந்துடும். வணக்கங்க. நம்மள பல பேர் மறந்து போன ஒரு ஆரோக்கியமான பாரம்பரியமான உணவு தான் இந்த கேப்பக்களிங்க. இதை நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம், என்னையும் சேர்த்து. எனக்குமே இந்த களி எப்படி செய்யறதுன்னு தெரியாது இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும். இப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது எங்கள் அத்தை செஞ்சது. சின்ன சின்ன டிப்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சரியான அளவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கெட்டியான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி கொதிக்க வைக்க எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ராகி மாவை எடுத்துக்கலாங்க. இந்த கரண்டியில் 4 கரண்டி எடுத்தாங்க. அதுக்கு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக வெயிட் பார்த்தீங்கன்னா ராகி 250 கிராமும், தண்ணி 1 லிட்டர் அளவுக்கும் இருக்கும். நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை பாதியாக பிரித்து எடுத்துக்கணும். தனியாக ஒரு பாத்திரத்தில் அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம களியை கரைக்கிறதுக்கு பச்சை தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க போகிறோம். இது போல் பச்சை தண்ணியை சேர்த்து கலந்து விட போகிறோம். அதுக்கப்புறமா தான் சுடு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ சுடு தண்ணி சூடானதுமே அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 1/2 லிட்டர் தண்ணி பாத்திரத்துலேயே இருக்கும், 1/2 லிட்டர் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது போல் கட்டி இல்லாமல் கையாலேயே நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கரைக்கவே தெரியும் கட்டிகள் விழாமல் நீங்கள் எந்த அளவுக்கு கரைக்கணும்னு. இது போல் களிக்கு கரைக்கும் போது ஒரே அடியாக தண்ணி சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் இது போல் பெசரி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு பதம் வரணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோசை மாவுக்கு கொஞ்சம் கரைச்சி ஊற்றுவோம் இல்லைங்களா மாவு, அந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். ரொம்ப கல்லாட்டமும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் போயிடக்கூடாது. நம்ம தோசை மாவு பதம் தான் சரியான பதம். முதல்ல இது போல் நம்ம பச்சை தண்ணியை சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறோம். ஓரளவுக்கு அந்த வரமாவு எல்லாமே பச்சை தண்ணியில் கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா சுடு தண்ணியை ஊற்றி கரைக்க போகிறோம். வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் 2-3 தகுதியாக தண்ணி ஊற்றி அடியில் இருக்கக்கூடிய மாவுகள் எல்லாத்தையும் ஒன்று போல் பெரட்டி விட்டு கரைக்கிறாங்க. நல்லா கரைக்கும் போது இது போல் அழுத்தி கட்டிகள் விழாத மாதிரி கரைச்சி எடுக்கிறாங்க. பாருங்கள், இப்போ நம்ம மாவு பார்த்திங்கன்னா ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்குது, கொஞ்சம் கல்லாட்டம் இருக்குது. இந்த மாதிரி பதம் தான் சரியான பதம். இந்த டைமில் நம்ம சுடு தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அதுக்கப்புறமா கரைக்க போகிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக சுடு தண்ணியை சேர்த்து அந்த தோசை மாவு பதத்துக்கு நம்ம எடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி உலையில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஊற்றி தான் கலந்து விட போகிறோம். இது போல் மாவை நல்ல கட்டி இல்லாமல் ஒன்று கலந்து விட்டு அதுக்கப்புறமா ஊற்றணும். இது போல் ஒலை கொதிச்சதும் நம்ம கலந்து வச்சுருக்கக்கூடிய மாவை பாத்திரத்தில் ஊற்றிருக்கோம். முக்கியமான விஷயங்க, ஸ்டவ்வை நல்ல சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் நீங்கள் களி கிண்டி ஆகணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பற்றி போயிடும், அடி பிடிச்சிரும். அதனால நல்லா கை நோகம் ஃபுல்லாக அது உருண்டு வர்ற வரைக்கும் இது போல் கலந்து விடணும். இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையுமே எங்கள் அத்தை சொல்லுவாங்க, அவங்களோட வாய்ஸ்லேயே கேளுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த களி கிண்டுற வேலை ரொம்ப நேரம் செய்யணுங்கிறதுனால அத்தைக்கு கைவலி இருக்குது. இது ஃபுல்லாக கிண்டி கொடுத்தது என்னோடய சிஸ்டர் தான். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருந்து பதம் சொன்னது ஒரு சில வேலையெல்லாம் செஞ்சது அத்தை. உப்பு களியா போட மாட்டீங்களா? அப்புறம் எப்படி உப்பு இருக்கும்? சட்னியில் விட்டு கிடையாது, களியில் விட்டு இருக்கு. சட்னியில் விட்டு காரம் அது கலர வேண்டாமா? கலரணும். கெட்டியாக போன உடனே அந்த கட்டியெல்லாம் போன உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி சும்மா கடையை உருண்டையாக திரட்டி விடணும் வேகிறது. அப்போ தான் வேவு. கிளறிக்கிட்டே இருந்தாவில் பிசு பிசுனா இப்படி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இப்படி நல்லா வேறு களி இப்படி அடியில் பத்தாத அளவுக்கு இப்படி பெரட்டி போட்டோம்னா இந்த தண்ணியில் வேகணும். நம்ம எப்படி சாப்பாட்டில் உப்பு போடாமல் வைக்கிறோமோ அதே மாதிரி தாங்க களிக்கும் உப்பு போடாமல் தான் செய்வாங்க. சட்னியில் சாம்பாரில் இருக்கக்கூடிய உப்பை வச்சு தான் களியும் சாப்பிடுவாங்க. இன்னொன்று, களி சுடு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். நல்லா களி உருண்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடணும். சிம்மில் தான் வேக விடணும். அடியில் ஒரு கரண்டி வச்சு இது போல் அடி பிடிக்காத மாதிரி இடையில உருண்டாமல் ஒரு கிளறி விடணும். கையில் ஒட்டக்கூடாது, தண்ணி தொட்டு அப்படின்னோம்னா கையிலேயே ஒட்டாதுண்ணா. வேகாத களி இப்படி வதக்கன்னு ஒட்டிக்கிட்டு வந்துடும். அப்படியே அது
கிளறுனதை எடுத்து தண்ணி தொட்டு ம் தண்ணி வச்சுட்டு இப்படி தொட்டோம்னா கையில் ஒட்டிக்கிட்டு வராது. ம் களி வெந்துருச்சுன்னு அர்த்தம். ம் கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் எப்படி இங்கேயே பிசுக்குன்னு ஒட்டிக்கிட்டு வரும். அது களி வேவில் பிசு பிசுன்னு சாப்பிட்டாலும் அதோட டேஸ்ட் கம்மியாக இருக்காது. இது போல் நம்ம வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தண்ணியில் கையை நினச்சிட்டு களியை இப்படியே தொட்டு பார்த்தோம்னாவே அது கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா சரியான பக்குவத்தில் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இது போல் நல்லா கிளறி விட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டை வச்சு பொடியிற வரைக்கும் மூடி வச்சிடணுங்க. இப்போ நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நம்ம அது கிளறி வச்ச கரண்டியையுமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தொலைச்சி விட்டுருங்க. கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு இது செய்யுங்க. இது உங்களால் செய்ய முடியலன்னா ஒரு கரண்டியை வச்சு கூட இது போல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு மூடி வச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் இது வந்து சிம்லையே தான் இருக்கணும். அதுவும் நான் வீடியோவில் காட்டியிருப்பேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா இது மேலே ஒரு தட்டு வச்சு பொடிய வைக்கலாம். இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது ஃபுல்லாகவே நல்லா சிம்மில் வச்சு பண்ண ப்ராசஸ் தான். நல்லா பொடிஞ்சதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா களி இது போல் அல்வா மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் கிளறி விட்டுறாதீங்க. இப்போ நம்மளோட களி வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம தட்டில் போட்டு அது கூட சைடிஷும் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் சைடிஷ்க்கு கடலை சட்னி தான் செய்ய போகிறோம். கடலை சட்னியும் களியும் எங்களோட ஃபேவரட். உங்களுக்கு அது கூட வச்சு என்ன சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு சிலர் கருவாட்டு குழம்பு கூட வச்சு சாப்பிடுவாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் கடலை சட்னிக்கு ஜீரகம், கொத்தமல்லி, வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் வறுத்து எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய நிலக்கடலையே நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. நிலக்கடலையில் பொட்டு எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா தண்ணியாட்ட அரைச்சி களி கூட வச்சு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். அதுலேயே உப்பு காரம் எல்லாம் இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சொன்ன இந்த களியோட விளக்கம் வந்து உங்களுக்கு நல்லபடியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். வாரத்தில் ஒரு முறையாவது இது போல் களி செஞ்சு பாருங்கள். ராகி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அத்தை சொன்ன விளக்கத்தை வச்சு நீங்களும் ஈஸியாக வீட்டில் நல்லா வேக வச்சு சூப்பரான களி ரொம்பவே சுலபமாக செஞ்சிட முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.